ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நாம் தொடர் நேரலையில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபயர் சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், எப்படி நிலவரம் எப்படி சார் போயிட்டு இருக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை? இல்லை, அதாவது மக்கள் திமுகவை நிராகரித்து விட்டார்கள் என்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சான்று. நாங்கள் ஆரம்பத்தில் அதான் சொல்கிறோம், இது மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி, அதனால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதைத்தான் இப்போ இந்த தேர்தலுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் பிரதிபலிக்குது. அதாவது மக்கள் திரளாக அணியாக தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி வாக்களிச்சிருக்கிறாங்கிறது தான் ரிசல்ட் நமக்கு காட்டுது. இப்போ வரையும் தாவேக்கா தான் முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்கு. இது நம்ம எதிர்பார்த்ததா இல்லை எப்படி? இல்லை, இப்போது தாவேக்கா முன்னிலை வரும்னு நான் உட்பட யாருமே அதை எதிர்பார்க்காத ஒன்று. இது ஒரு வேவ், இது ஒரு அலை. எப்படி 2014 இந்தியா முழுக்க மோடி அலைன்னு ஒன்று வீசி மிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்களோ, அதுபோல் தமிழகத்தில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம். இன்னும் கூட ரிசல்ட்டுக்கு இன்னும் நேரம் நிறைய இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு 3 சுற்று 4 சுற்று நிலவரம் தான் வந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 சுற்று நிலவரங்கள் இருக்குது. இதில் எண்ணிக்கைகள் மாறக்கூடும், எண்ணிக்கைகள் மாறலாம், அதிமுக கை ஓங்க கூட கூடும். அதெல்லாம் இதில் இன்னும் காலம் இருக்குது, நேரம் இருக்குது, பார்ப்போம். இதை நம்ம ஒரு முடிவாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் இதை ஒரு முடிவாக எடுத்துக்க முடியாது. மணி 11 தான் ஆகுது. ஒரு மணி 2 மணி நிலவரத்தில் ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். குளத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா 7வது சுற்று முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் இன்னுமே முதல்வர் பின்னடைவை தான் சந்திச்சுட்டு இருக்காரு. 5000 வாக்குகள் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. ஒரு பாடை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல முதல்வருக்கே இவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது. ஒரு முதல்வருக்கே, அதாவது தமிழகத்தை 5 ஆண்டுகள் கட்டி காத்த, தமிழகத்தில் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு முதல்வருக்கே அவரோட சொந்த தொகுதியில் மக்கள் அவருக்கு எதிராக வெகுண்டெழுத்திருக்கிறார்கள் சொன்னாக்கா இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவர் தோற்றதே கிடையாது. அந்த வரலாறை இப்போது திமுகவுடைய மு க ஸ்டாலின் முறியடித்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தை திமுகவுக்கு தேடி தருவார் என்று தான் இந்த முன்னிலையும் சரி இவரோட பின்னடைவும் வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். இதற்கு தொடர்ந்து திமுக செய்த அந்த சமூக சீர்கேடுகளை அவங்க கண்டுகொள்ளாத ஒரு இதுதான் இது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் அதான் சொன்னோம், உங்களோட ஆட்சி சரியில்லை, உங்களோட நிர்வாகம் சரியில்லை, நீங்கள் காவல்துறைக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கல, காவல்துறையோட கையை நீங்கள் கட்டுப்போட்டி வச்சுருக்கீங்க. கடைசி இந்த ஒரு வருடம், இந்த 1.5 வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய க்ரைம், அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய அதிகரித்ததன் விளைவு தான் வெகுண்டெழுந்து. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பாதிக்கு பாதி ஆண்கள் ஓட்டு, பாதிக்கு பாதி பெண்கள் ஓட்டு இருக்குது. 2 பேரும் 50%. இதில் பெண்கள் அதிகமாக தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தான் என்னுடைய கருத்து. ஆண்கள் அதிகமாக அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு மாற்றத்தை இந்த ஸ்டாலின் வேண்டாம் என்பதில் மட்டும் தமிழக மக்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பது தான் இந்த ரிசல்ட் காட்டுது. திமுகவோட கோட்டை அப்படின்னு கூட சொல்லக்கூடிய சென்னையை அப்படியே தகர்த்து எரிஞ்சிட்டாங்க தாவேக்கா அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை மட்டும் கிடையாது, அந்த அர்பன் சிட்டி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த ஒட்டுமொத்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாவேக்காவுடைய கை ஓங்கி இருக்குது. அதில் செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு இடம் மட்டும் செய்யூர் தொகுதியில் அவங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய கை ஓங்கி இருக்குது. இப்போ பரவலாகவே இப்போ இது இந்த போட்டியே இப்போது அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான ஒரு போட்டியாகத்தான் இன்றைக்கி கள நிலவரம் அப்படி இருக்குது. ஒன்று தாவேக்காவா இல்லை அதிமுகவா, இதில் கவுண்டிங்லேயே வராத ஒரு கட்சியாக திமுக இருக்குது இன்றைக்கி. கலைஞர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாரூர், அதில் கூட பார்த்தீங்கன்னா 4 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தான் அவங்க முன்னிலை வகிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக டெல்டா பகுதிகளிலே அவங்க போன வாட்டி கையில் வச்சுருந்தாங்க. இதை எல்லாமே கைவிட்டு போயிட்டு ஒரு நிலைமை தானே வந்துட்டு இருக்கு. இல்லை, ஒரு டெல்டா பகுதியை அவங்க எதுவுமே பண்ணலை. அவங்களுக்கு தெரியும், சென்ற ஆண்டு மழை வெள்ளத்தில் அந்த மக்களுக்கு அவங்க எதுவுமே செய்யலை. அவங்களுக்கு அந்த தானியங்கி கிடங்குகள் கட்டித்தரன்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாற்றிட்டாங்க. அதனால் நிறைய நெற்பயிர்கள் நாசமாக போச்சு. மிகப்பெரிய ஒரு கோவத்தில் தான் டெல்டா மக்கள் இருந்தாங்க. அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வாஷ் அவுட் ஆகிக்கிறது காரணம் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், உங்களோட தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்களே, அவங்களுக்கு தானிய கிடங்கு நாங்கள் கட்டித்தருவோம் மாவட்டம் தோறும் சொல்லிட்டு அந்த தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றலைன்னும் போது அப்படிப்பட்ட அதே மாதிரி விவசாயிகளுக்குன்னு எதுவும் ஒரு புதுசான ஒரு திட்டத்தை எதுவும் அவங்க கொடுக்கல. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு வெறுப்பை தான் இன்றைக்கி அந்த பகுதி மக்கள் காட்டியிருக்கிறாங்க திமுக மீது. இந்த நிலை இதே மாதிரி நீடிச்சா தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இது போகிற பக்கம் பார்த்தா அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது என்பதில் மாற்று கருத்து இல்லை.
வாக்கு வந்து மூன்றாக பிரிந்திருக்கிறது தமிழக வாக்குகள். ஒன்று தாவேகா பக்கம், கொஞ்சம் திமுக பக்கம், கொஞ்சம் அதிமுக பக்கம், மூன்று பிரிவுகளாக இந்த வாக்கு வங்கி பிரிந்திருக்கிறது. இது வரைக்கும் சரித்திரத்தில் நடக்காத ஒரு விஷயம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே, நடுவில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு போவாங்க. விஜய் வந்து இவர் நம்ம கமல்ஹாசன் வந்தார், நாம் தமிழர் வந்தாங்க, அப்புறம் வந்துட்டு விஜயகாந்த் வந்தார். இவங்களாம் நடுவில் வந்துட்டு இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இவங்க கிரியேட் பண்ணல. தாவேகா மாதிரியான ஒரு பெரிய ஒரு இதுதான் உங்களுக்கு முதல் தேர்தலும் கூட. ஆமாம், இவங்களுக்கு தான் முதல் தேர்தல். இது வந்துட்டு எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேவ் இது நடந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன், இது வந்துட்டு இந்த மக்கள் வந்து சென்டிமெண்டலி அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இது உண்மை. இதுதான், மக்கள் வந்துட்டு எமோஷ்னல், இது மிகப்பெரிய ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் தான். விஜய் பண்ணது வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்களை வர ஒரு எமோஷ்னலாக அவர் பிளாக்மெயில் பண்ணிட்டார். அவங்கள வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டார். அதன் காரணமாக இது எமோஷ்னலுக்காக கிடைச்ச வெற்றி தானே தவிர மற்றபடி விஜய் அதை செய்வார், விஜய் இதை செய்வார் அப்படிலாம் மக்களுக்கு வாக்கு போடல. ஒரு எமோஷ்னல் கனெக்ட். அவர் ஒரு ஆக்டரு, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர், மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடியவர். அவருக்கு வந்துட்டு அந்த ரசிகர்கள் கொடுத்த பரிசு தான் இது நம்ம நினைக்க முடியும், தவிர வேறு எதுவும் இதில் நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு குழந்தைகளுமே தன்னோட அப்பாவையுமே தன் தாத்தா வீட்டில் உள்ள பாட்டி எல்லாரையுமே விஜய்க்காக ஓட்டு போட சொல்லி நம்ம பல வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லை, அதுதான் நான் எந்த எமோஷனல் பிளாக்மெயில் நான் சொன்னேன். அது தொடர்ந்து பல பேர் வழக்குகளும் போட்டிருந்தாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது செய்தது இருந்தாலும் அவர் அதை செய்து விட்டார். அப்போ அதை தடுக்க தவறியதாக கூட நம்ம நினைக்கலாம். அது ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆமாம், இன்னைக்கு அது அவர் அவர் கடைசியாக பேசின அந்த குழந்தைங்க கிட்ட பேசினது தான். நீங்கள் போய் உங்கள் பாட்டி கிட்ட சொல்லுங்கள், உங்கள் தாத்தா கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய அவர்கிட்ட இவர்கிட்ட சொல்லுங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவங்க முன்னாடி அவர் வச்சது காரணமாக தான் இன்றைக்கி அது ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயிலாக ஒரு மக்கள். ஏன்னா இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு, ஏன் தமிழ்நாடு தொடர்ந்து இப்படி மோசமான வாக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஏன் மக்கள் இப்படி மாறுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்து இந்த ஆந்திராவில் கூட மக்கள் திருந்திட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த நடிகர்கள் பின்னாடி போகிறாங்களோ அது வரைக்குமே தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஒரு 100 சட்டசபையில் வந்து 100 பேர் வெற்றி பெற்று போகிறாங்க, என்ன தெரியும் அவங்களுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு கவுன்சிலராக கூட இல்லாதவங்களாம் கூட இன்றைக்கி தாவேக்கால எம்எல்ஏ ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு சட்டசபைனா என்ன, ஒரு மினிஸ்ட்ரினா என்ன, ஒரு அரசியல்னா என்ன, அரசாங்கம்னா என்ன, கலெக்டரேட்னா என்ன, எதுவுமே தெரியாத ஒரு ஜீரோவில் போயிட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியில் பெருசாக செங்கோட்டையனை தவிர யாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி அமைச்சரவையிலையோ இல்லையோ வந்துட்டு உங்களுக்கு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் முகத்துக்காக தான் இத்தனை ஓட்டு வந்து விஜய் முகத்துக்காக தான் போட்டாங்க. ஆனால் விஜய் ஒரு ஆளால் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? அப்போது விஜய் கூட இருக்க அந்த வெற்றி பெற்ற 100 90 அவங்களும் வந்துட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பாங்க இல்லையா? அப்போ விஜய் மட்டும் ஒட்டுமொத்த 38 இலாக்காவையும் விஜய் வச்சுப்பாரா? அவர் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. அப்போ அந்த இலாக்காவை தீர்மானிக்கக்கூடிய, அந்த இலாக்காவை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்களா இல்லையா என்பது கேள்விக்குறி தானே. ஆமாம். ஏன்னா இப்போது உங்களுக்கு தெரியும், திமுக அதிமுகனா அதில் உங்களுக்கு பழுத்த பழம்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் யாருக்கு எந்த துறை கொடுத்தா அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். பட் தாவேக்கா நம்ம இது புதுசு இல்லையா? புதுசுன்னும் போது இது உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த 5 வருஷத்தில் இப்போது அப்படியே சப்போஸ் தாவேக்கா ஆட்சி அமைச்சாலும் கூட இது இந்த 5 வருஷத்தில் பெருசாக அவங்களால எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அதுதான் உண்மை. பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது. எனக்கிட்ட தனி பெரும்பான்மை பெறதை விட அதிமுகவோட சேர்ந்து கூட்டணி வச்சு அப்படிதான் அமையும். தனி பெரும்பான்மை யாருக்குமே இதில் கிடைக்காது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தொங்கு சட்டசபை தான் அமையும். ஒருத்தரோட உதவி இல்லாமல் ஒருத்தர் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எனக்கு என்ன ஒரே ஒரு எனக்கு பிரச்சனை அப்படின்னா, இப்போது திமுகவுடைய கொள்கையில் அச்சு பிசராமல் அதே கொள்கையை வைத்திருக்கக்கூடியவர் தான் உங்களுக்கு விஜய் அவர்கள். திமுகவுடைய பெரியார் கொள்கையை பின்பற்றக்கூடிய நபராகத்தான் விஜய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது திமுகவை கடவுள் எதிர்ப்பு மட்டும் அது மட்டும் இல்லைன்னு சொன்னார். பட் அவர் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வாயை திறக்கலை. ஏத்தனமா தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறது கூட அவர் அந்த விஷயத்தில் எதுவும் வாயை திறக்கல. அவர்கள் கூட வாயை திறந்து ஆனால் இவர் பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போது திமுக மாதிரியே அவர் இருந்தார்னு சொன்னாக்கா ரொம்ப கஷ்டம். அவர் கொஞ்சம் அவரது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் தொடர்ந்து திமுக எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்கு. அதிமுக கூட அந்த அளவுக்கு அவரை பற்றி பேசுறது இல்லை. எலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே அதிமுகவும் விஜயை பற்றி பேசலை, விஜயும் அதிமுகவும் மற்றும் சிலர் தான் சொன்னார் தவிர, குறிப்பிட்ட அதிமுகவையோ பாஜகவையோ இல்லை மற்ற கட்சிகளையோ அவர் எந்த ஒரு
விஷயத்தையும் அவர் தாக்கி பேசலை. அதே போல தான் என்டிஏ கூட்டணியில் பாஜகவாக இருந்தாலும் சரி, பாமக வந்து யாருமே வந்து விஜயும் பெருசாக தாக்கி பேசலை. அவர்கள் அதுமாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், பாஜகலேருந்து குஷ்பு நேரடியாக சப்போர்ட் பண்ணாங்க. ஏடிஎம்கேலேருந்து உங்களுக்கு சுந்தர் சி நிற்கும் போது நான் விஜய் கண்டிப்பாக நான் தாக்கி பேச மாட்டேன், விஜய் நான் தொடக்கூட மாட்டேன் அப்படிலாம் ஓப்பனாக சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இது வந்துட்டு விஜய் தன்னை வந்து ஒரு கொஞ்சம் செதுக்கி கொள்ள வேண்டும். அவருக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் மக்கள் இப்போ அவர் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாரோ அதெல்லாம் உண்மையிலே இவர் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்துமே மத்திய அரசோட துணை இல்லாமல் நிறைவேற்ற முடியாது. அதனால் சப்போஸ் இவருக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படி என்றால் கூட இவர் என்ன பண்ண மத்திய அரசோட இணக்கமான ஒரு இது திமுக மாதிரி இல்லாமல் மத்திய அரசோடு ஒரு இணக்கமாக போனால் மட்டும்தான் அவரால் வந்துட்டு தமிழகத்தை வழி நடத்த முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம் தான் அவருக்கு. ஆனால் ஒரு பக்கம் அவர் பாஜகவே அடித்து பேசிகிட்டு இருக்கதா நம்ம பார்க்குறோம். வந்து மதச்சார்பற்ற கூட்டணியாக தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்து இவர் என்டிஏ கூட்டணியில் வந்து இணையும் போது பாஜக வந்து வெளியில் போவாங்களா, அதுமாரி எதுவும் நடக்குமா? இல்லை, இப்போ என்டிஏ கூட்டணின்னு வந்து வரும்போது இப்போது அவருக்கு எவ்வளவு குறைவான இப்போது ஒரு 90 சீட் அவர் வராரு, இவங்க ஒரு 80 சீட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து ஈக்குவலாக தானே இருக்கும். ஈக்குவலாக இருக்கும்போது இவரோட உதவி அவங்களுக்கு தேவைப்படும். இவர் வந்து யாரையும் டிமாண்ட் வைக்க முடியாது. நீங்கள் அதை பண்ணாதான் இதை பண்ணாதான் அப்போ அவரால் ஆட்சி அமைக்க முடியாது இல்லையா? அப்போ குறைந்தபட்ச ஒரு கொள்கைன்னு இருவரும் வகுத்துக்கிட்டு இப்போது பொருந்தாத கூட்டணி எப்படி உங்களுக்கு தெரியும். நம்ம நம்ம கருணாநிதி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் கூட்டணி வைக்கும்போது கூட குறைந்தபட்ச கொள்கைகள் சொல்லிட்டு சில விஷயங்களை வகுத்துட்டு தான் கூட்டணி வச்சாங்க. அதுபோல தான் இந்த தடவையும் இருக்கோங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாஜக வந்து 3 இடங்களில் வந்து முன்னிலையை வச்சுட்டு இருக்காங்க. அதாவது சிபிஐ அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து போன வாட்டி ஜெயிச்ச தளி தொகுதி அதையுமே பாஜக வந்து இப்போ கைப்பற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், தளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட் சாய்ஸ், ஒரு நல்ல கேண்டிடேட் சாய்ஸ். அவர் அந்த வேட்பாளர் வந்துட்டு பாஜகவோட வேட்பாளர் மிகவும் ஒரு தனி தொகுதி. ஆமாம், அவர் மிகவும் ஒரு திறமை வாய்ந்த வேட்பாளர். அவர் வெற்றி பெறுவதற்கு அங்கே நிறைய சூழ்நிலை காரணம் அவரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி அதில் உண்டு. ப்ளஸ் பாஜக என்றக்கூடிய ஒரு தேசிய கட்சியோடைய தளி தொகுதியில் நிறைய இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு தளிங்கிறது வந்து கர்நாடகாவுடைய பகுதியில் வரக்கூடியதுனால அங்கே தமிழ் மொழி அல்லாதவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. தெலுங்கு, கன்னடம் பேசக்கூடிய நபர்கள் அதிகம் இருப்பதால் அங்கே ஒரு நல்ல வாய்ப்பு பாஜகவுக்கு உண்டு. பிஜேபி தாண்டி இப்போ பாமக பார்த்தோம்னா பாமக 6 இடங்களில் முன்னிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் பாமக அவங்க கேட்டு வாங்கின தொகுதி அனைத்துமே அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த 6 தொகுதி என்பது உண்மையிலேயே தருமபுரியிலேருந்து எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது அவங்க கேட்டு வாங்கின தொகுதி அப்படி தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அது திமுக ஒப்பிடும் போது திமுகவை விட அதிமுக கூட்டணி இன்னுமே நல்லா செயல்பட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், அதிமுக கூட்டணி உங்களுக்கு என்டிஏ கூட்டணி ஒரு ஃபார்ம் பண்ண பிறகு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக எதிர்கூட்டணியாக அவங்க இணைஞ்சு பாமகவாக இருக்கட்டும், நம்ம பாஜகவாக இருக்கட்டும், இந்த மொத்தம் அந்த 12 கட்சியுமே ஒருங்கிணைந்து இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பிரச்சாரம் பண்ணாங்க. உங்களுக்கு நிறைய இடத்துல ஸ்டாலினை விட அதிகமாக பிரச்சாரம் செய்தது எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும். அப்போ இவர்களுடைய அந்த பிரச்சாரம் தான் இன்றைக்கி இந்த திமுகவின் படுதோல்விக்கு முக்கிய காரணம். அது விஜய்க்கும் போய் சேர்ந்து விட்டது. எப்படி வந்துட்டு இதில் வரும் இல்லையா, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியாக புல்லுக்கு மாங்க பொசியுமா, நல்லுலகி தொல்லாரோட ஒரு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இது. நட்டார் ஒருவரோட அவர் பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் மலைங்கிற மாதிரி நாம் பண்ண பிரச்சாரம் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் விஜய் அறுவடை பண்ணியிருக்கிறார். திமுகவுக்கு எதிரான ஒரு அதிருப்தி அப்படியே வந்து தாவேக்காவுக்கு ஓட்டா போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. ஆமாம், உண்மைதான். இது முழுக்கவே இது திமுகவுக்கு எதிரான ஒரு அலை 2ஆக பிரிந்திருக்கிறது. ஒன்று கொஞ்சம் அதிகபட்சமாக தாவேக்காவுக்கும் அதிகபட்சமாக அதிமுகவுக்கும் போயிருக்கு. தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். தாவேகா தான் வந்து முன்னிலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. 103 தொகுதிகளில் வந்து அவங்க முன்னிலை வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக 72 தொகுதிகளில் வந்து முன்னிலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக வந்து 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி பல வரலாறுகள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். திமுக வந்து ஒரு வாட்டி வந்து தனிப்பெரும்பான்மையை வாங்கி ஜெயிச்சிச்சுன்னா அடுத்த வாட்டி அவங்க வந்து அப்படியே சரிஞ்சு 20, 30 அப்படிங்கிற மாதிரி தொகுதிகளை வாங்குற நிலைமையை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அதுதான் இப்போ திருப்பி தொடருதா? கண்டிப்பாக இல்லை. இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த தடவை டீசெண்டான ஒரு ஸ்கோர் தான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50லேருந்து 60, எப்படி சென்ற முறை 65 சீட்டு அதிமுக வெற்றி பெற்றதோ அது போல் தான் இந்த முறையும் இருக்கும். அதே போல் அதிமுக பார்த்திங்கன்னா ஒரு 80 சீட்டு 85 சீட்டு வரைக்கும் வரக்கூடும். தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு 90லேருந்து 95
சீட்டுகள் இப்போ இருக்கிற அந்த முன்னிலை வைத்து பார்க்கும்போது 3 பேருக்குமே வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு 5-6 தொகுதிகள் தான் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி இதே நிலைமை தான் தொடரும். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு 10 சுற்று கிட்ட வந்துருச்சு. இன்னும் அடுத்து ஒரு 10 சுற்று 12 சுற்று தான் இருக்கும். ஏன்னா வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல 6000, 8000, 12000 அப்படின்னு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த நிலை அப்படியே தொடரும் அப்படின்னு நாம சில இடங்கள்ல 20000 அப்படிங்கிற மாதிரி கூட சில இடங்கள்ல போயிட்டு இருக்கு. அதனால சில இடங்கள்ல வந்து 200, 300, 1200, 1400 அப்படியும் சில இடங்கள் இருக்கு. உங்களுக்கு போன தடவையும் அப்படிதான். உங்களுக்கு கிட்டத்தட்ட 65 தொகுதி அதிமுக வெற்றி பெறும்போது அதிமுக தோல்வி அடைந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000லேருந்து 1500 ஓட்டு, 800 ஓட்டு, 900 ஓட்டு அப்படி பார்த்தா அதுவே ஒரு 18-20 சீட்டு இருந்துச்சு. அது எல்லாமே அந்த அமமுக பிரிச்ச ஓட்டு அவங்க எல்லாம் சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த தடவையும் பெருசாக ஒன்றும் அதிமுகவோ என்டிஏ கூட்டணி தோற்கக்கூடிய தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் இருக்கும். அதே போல் தாவேகா ஜெயிக்குதுன்னு சொன்னாக்கா அவங்களும் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளாக தான் இருக்கும். தாவேகா மோஸ்ட்லி அவங்க பிரிக்கக்கூடிய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட தானே பார்க்கப்படுது இப்போ. ஆமாம், மோஸ்ட்லி இப்போது தாவேகாவுக்கு போன வாக்குகள் எல்லாமே திமுகவை சார்ந்த வாக்குகள் என்பது தான் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நிறைய ஓட்டு திமுக கிட்ட தான் இன்றைக்கி ட்ராவல் ஆகிருக்கு தாவேகாவுக்கு. அதிமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் போன தடவை என்ன இருந்துச்சோ அதே தான் இந்த தடவையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன தடவை ஒரு 65 சீட்டுக்கு மேலே வந்தாங்க. இந்த தடவை ஒரு 71-80 சீட்டு கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் திமுகவுடைய வாக்கு வங்கியை தான் தாவேகா வந்து கபலீகரம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இதோட ரிசல்ட் காட்டுது. திமுக பொறுத்தவரையும் அவங்க கூட்டணியில் வந்து ரொம்ப இழுபறியாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து கம்மியாக கொடுத்த சிபிஐ, சிபிஎம், மதிமுக அவங்கெல்லாம் வந்து 2 சீட்டுகளை வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அதிகபட்சமாக தேமுதிக நம்பி இருந்தாங்க. அவங்க 10 சீட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட இப்போதைக்கு முன்னிலையில் இல்லை. இப்போ உங்களுக்கு மதிமுக கூட 2மே சூரியனை தான் நின்னாங்க. அதனால் அது வந்துட்டு நம்ம அவங்களுடைய தனியும் நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது. அது சூரியன் நின்றதுனால அது சூரியன் கணக்கில் தான் போகும். மற்றபடி ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட அவங்களோட பெரிய தப்பு பண்ணதே அதுதான். அதாவது திமுக செய்த மிகப்பெரிய ஒரு தவறான செயல் என்னென்னா அவங்க தேமுதிகவை உள்ளே வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டையும் விசிகாவையும் அவமானப்படுத்தியதன் விளைவு தான் அந்த தவறை இவங்க இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1% வாக்கு வங்கி கூட இல்லாத தேமுதிகவுக்கு எந்த அடிப்படையில் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒரு 10 சீட்டும் மாநிலங்கள் இதில் கொடுத்தாங்கன்னு தெரியல, சட்டசபையில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த திமுகவுக்கு என்ன தப்பு செஞ்சாலுமே சொம்படித்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய கம்யூனிஸ்டுக்கும் சரி விசிகாவும் சரி ஏற்கனவே வாங்கின தொகுதியோட குறைத்து கொடுத்தது வந்துட்டு உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. இரட்டை இலக்கத்தில் கேட்டார் விசிகா. இன்னும் கூட மிகப்பெரிய அதிருப்தி அவங்க கட்சியில் இருக்கு. மிகப்பெரிய அதிருப்தியை கூட இப்போ முந்தானத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய பாலகிருஷ்ணன் பேசும்போது கூட சொல்லியிருந்தார், எங்களுக்கு உண்மையிலே அதிருப்தி தான், நாங்கள் 6 சீட்டு எதிர்பார்த்தோம், அவங்க 4 சீட்டு தான் கொடுத்தாங்க, அது உண்மையிலே எங்களுக்கு வந்து பேர் அதிர்ச்சியாக இருந்தது, நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அவங்க கொடுத்துட்டு அவங்க அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் +10 அவங்க கேட்டதை கொடுத்துட்டாங்க. அதுவும் அவங்க கேட்ட தொகுதிகள்லாம் கொடுத்துட்டாங்க. என்னென்ன தொகுதியெல்லாம் வந்துட்டு தேமுதிக கேட்டாங்களோ அந்த அனைத்து தொகுதியுமே எந்த அடிப்படையில் அவர் கொடுத்தாரு எனக்கு ஒன்றும் இது வரைக்கும் எனக்கு புரியலை. எனக்கு ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் இந்த தேமுதிகவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு பக்கம் அவங்க தெலுங்கு வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததாகவும் தெரியும் இருக்கலாம். அதாவது விஜயகாந்த் இருக்கும்போதே பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கிடந்தவர் தான். அப்போ ஓட்டு வங்கி இருந்துச்சு. அப்போ 12-13% ஓட்டு வங்கி இருந்தது. விஜயகாந்த் என்ற ஒரு பிம்பம் வேற இருந்தார். இன்னைக்கு விஜயகாந்த் ஒரு பிம்பம் இல்லை. அவங்க அதிமுகவோட கூட்டணி அமைச்சு எதிர்கட்சியாக கூட இருந்தாங்க. அப்போ அதிமுகன்ற ஒரு தேமுதிகவுக்கு விஜயகாந்த் என்ற பிம்பம் கூட இல்லை. எந்த அடிப்படையில் அவங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தாருன்றது ரொம்ப முக்கியம். அதே போல் பூத கண்ணாடி போட்டு தேர்னா கூட இன்னைக்கு காங்கிரஸ் வந்து கன்னியாகுமரி விட்ட வேற எங்கேயுமே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் 28 தொகுதி என்பதே ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு ராஜ்யசபா சீட்டு +28 சட்டசபை தொகுதி எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? காங்கிரஸுக்கு என்ன விசிகாவோட வாக்கு வங்கி அதிகமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. விசிகா தனித்து நின்றால் கூட ஒவ்வொரு தொகுதியிலுமே குறைஞ்சபட்சம் 5000 ஓட்டுலேருந்து 10000 ஓட்டு இருக்கக்கூடிய தகுதி விசிகாவுக்கு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. 3000 வாக்குகள் கூட எந்த தொகுதியிலுமே இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை காங்கிரஸ் விமர்சித்தாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு எதுக்கு இவ்வளோ சீட்டு? இன்றைக்கி காங்கிரஸ் பார்த்தா 28 சீட்டை வாங்கிட்டு
5 தொகுதியில் கூட அவங்க முன்னிலையில் இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய தவறாகத்தான் நான் திமுக பக்கம் நாங்கள் பார்க்குறோம். விசிகா பார்க்குறோம். விசிகா வந்து 8 இடங்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு இடங்கள் இந்த காட்டுமன்னார் கோயில் அதில் மட்டும்தான் அவங்க வந்து முன்னிலையை வச்சுட்டு இருக்காங்க. காட்டுமன்னார் கோவிலில் கூட விசிகாவை சார்ந்த வேட்பாளர் கிடையாது. அவர் விஸ்வநாதன் என்பவர் வந்துட்டு காங்கிரஸை சார்ந்தவர். அவர் காஞ்சிபுரம் தொகுதியில் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர், காங்கிரஸோட எம்பியாக இருந்தவர். அவருக்கு தான் இவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து விசிகாவுடைய வேட்பாளராக நம்ம கருத முடியாது. ஏன்னா அவர் காங்கிரஸோடைய பிரதிநிதி, காங்கிரஸோடைய கட்சி உறுப்பினர். காங்கிரஸோட கட்சி உறுப்பினருக்கு எந்த அடையில் அவருடைய சீட்டை விட்டு கொடுத்தாருங்கிறது கூட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் கொடுத்தாருன்னு கூட தெரியல. முதல்ல திருமாவளவன் தான் அந்த தொகுதியில் வந்து நிற்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. அதனால அங்கே வந்து உட்கட்சி பூசல் வந்து நிறைய நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவர் வந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் வந்துட்டு இருந்துச்சு. இல்லை, ஆனால் அந்த தொகுதியில் மட்டுமே இவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறல. அந்த தொகுதியில் கூட கொஞ்சம் குறைந்த வாக்குகள் தான் முன்னிலை, பெரிய வாக்குகள்லாம் பெருசாக முன்னிலை கிடையாது. ஆனால் விசிகா உண்மையிலேயே இவர் நின்றுருக்க வேணும். ஏன் எந்த அழுத்தத்தின் காரணமாக இவர் அதை வாபஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய யாருக்குன்னா கொடுத்துருந்தா கூட அவங்க கட்சிக்குள்ளே அந்த உட்கட்சி பூசல் இருந்திருக்காது. ஆனால் அவங்க கட்சிக்கு கொடுக்காம வேற ஒரு கட்சிக்கு கொடுக்கும்போது அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியே. அதாவது ஏற்கனவே இருந்த 4 பேருக்கு சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு இல்லைனா கூட அவங்களுக்கு என்ன அதிருப்தினாக்கா, காட்டுமன்னார் கோவில் எதுக்கு நம்ம கட்சிக்கு கொடுக்காம, நம்ம கட்சி வேட்பாளர் கொடுக்காம நீங்கள் காங்கிரஸ் கொடுத்தீங்கிறது தான் இன்றைக்கி அதிருப்தியே. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி வேலை செய்யாத காரணமும் அதுதான். இன்றைக்கி அவரே ஒப்புக்கொண்டார். நிறைய இடத்துல நம்ம விசிகா வந்துட்டு கூட்டணி கட்சிக்கு வேலை செய்யலை அப்படிங்கிறது அவரே ஒப்புக்கினார் இல்லையா. அப்போது அதிருப்தி இன்னும் கொஞ்சம் இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ உணர்வார்கள், நம்ம ஏன் திமுக கூட கூட்டணி வச்ச வெளியே வந்திருக்கலாமே, தனித்து கூட நின்றுருக்கலாமே, கௌரவத்தை காப்பாற்றிருக்கலாமே, எதுக்கு நின்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை. இன்னொன்று, இந்த திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் தான் நிறைய இன்றைக்கி விஜய்க்கு போயிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே இளைஞர்கள் வாக்கு வங்கி ஓரளவுக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இதுக்கு வரத்துக்கு முன்னாடி. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நம்ம கண்கூடவே பார்த்துருப்போம், சமூக வலைத்தளத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் தாவேக்கா என்ற ஒன்று வந்த பிறகு இந்த 2 கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சாரசாரையாக வந்துட்டு தாவேக்கா பக்கம் போனாங்க. அந்த அதிருப்தியின் காரணமாகத்தான் திருமாவளவனும் சரி, இவர் நம்ம நாம் தமிழர் கட்சியோட சீமானும் சரி மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். ஒரு படி மேலே போய் சீமான் என்ன சொன்னார்னா, நான் கொஞ்சம் 2% வரும்போது விஜயகாந்த் உள்ளே வராரு, நான் அடுத்து ஒரு 3% வரும்போது என்னை தடுக்கிறதுக்கு கமலஹாசன் உள்ளே வராரு, இப்போ நான் 8% வந்திருக்கேன், திரும்ப என்னை பூச்சி கீழே இழுக்கிறதுக்கு விஜய் உள்ளே வராரு. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர இப்படி ஒவ்வொருத்தராக குறுக்கில் வந்து அவங்களுக்கு குறுக்கில் வரவே கூடாதான், இந்த கட்சியும் வரக்கூடாதானே. ஒவ்வொருத்தருக்கும் ஜனநாயகத்தில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து உரிமை உண்டு. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சி அவங்க வளர்த்துக்குள்ள தான் விரும்புவாங்க. அதைத்தான் விஜயும் செய்திருக்கிறார். ஆனால் விஜய் கபலீகரம் செய்த வாக்குகள் பார்த்தா திமுகவுடைய கூட்டணி வாக்குகள்.